அவளை போன்ற பலர்கள் இதை போல முதலாக மிஷனரிக்காக பல தேசங்களுக்கும் அவர்கள் போனாங்க. ஆப்பிரிக்கா, சைனா, பர்மாவிற்கு, ஏன் இந்தியாவிற்கு. ஸோ இப்படி பல தேசங்களுக்கும் எங்கே விசுவாசிகளோ இல்லையோ அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் அவர்கள் பணி செய்திருக்கிறார். முதல் மிஷனரியாக போனவர்கள் அந்த இடத்துல விசுவாசிகள் ஒரு கூட்டம் கிடையவே கிடையாது. அப்ப இவர்களுடைய தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்பட்டது? இவர்கள் எந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் நம்பி தங்களுடைய வேலையை செஞ்சாங்க. தசம பாகமும் காணிக்கையும் இருந்துட்டா சுவிசேஷ பணி நல்லா நடந்துரும் அப்படிங்கிறது பொய். மிஷினரி பணி செலுத்து ஓங்கிடும் அப்படிங்கிறது பொய். மிஷினரி பணி, சுவிசேஷ பணி ஒழுங்கா நடக்கணுமா, ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவிலே நிரம்பி இருக்கணுமா, இதற்குமே பணம் என்பது இரண்டாம் பட்சம்தான். இதற்கு எல்லாம் நிரம்ப தேவையானது தேவ அனுகிரகம், தயவு, கிருபை. அப்ப பணம் தேவையில்லையா? ரட்சிக்கப்படாத தேவனுக்கு பிரியமில்லாத நபர்கள் கொடுக்கிற எந்த பணமும் தேவையில்லை.